வணக்கம் பிரவீன். காவிரி விவகாரம் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அனைத்து சட்டமன்ற கட்சி பிரதிநிதிகள் உடனான ஆலோசனை கூட்டமானது தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் தற்போது தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டு அரசுக்கு கிடைக்க வேண்டிய நீரை சென்ற ஆண்டில் கர்நாடக அரசு விடுவிக்காத நிலையில் வேளாண் பெருமக்களுக்கு கடும் பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் இது குறித்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தை நாடி அந்த நீரை பெற்றது. தற்போதைய சூழலில் தென்மேற்கு பருவமழை காலத்தில் கர்நாடக அணைகளின் நீர்வரத்தை கணக்கில் கொண்டு காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு மற்றும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் ஆகிய அமைப்புகள் தமிழ்நாட்டிற்கு பில்லிகுண்டுலுவில் கிடைக்க வேண்டிய நீரினை கணக்கிட்டு கடந்த ஜூலை 12ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை என 20 நாட்களுக்கு நாளொன்றுக்கு 1 டிஎம்சி நீரை விடுவிக்க வேண்டும் என்று காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு அமைப்பு ஆணையிட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த ஆணைப்படி தமிழ்நாட்டிற்கு விடுவிக்க வேண்டிய நீரை விடுவிக்க இயலாது என கர்நாடக அரசு திட்டவட்டமாக தெரிவித்து இருக்கிறது. காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு மற்றும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையை உடனடியாக செயல்படுத்திட தமிழ்நாடு அரசு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் அமைப்பிற்கு தமிழ்நாடு அரசானது கடிதம் எழுதியிருக்கிறது. இவ்வாறு காவிரி நீர் ஒழுங்காற்று குழு ஆணையின்படி நீரை விடுவிக்காத கர்நாடக அணைகளில் இருந்து தமிழ்நாட்டிற்கு தண்ணீரை அளிக்க முடியாது என்று அங்கு நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பிறகு கர்நாடக அரசு தெரிவித்திருப்பதற்கு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருந்தார். மேலும் கர்நாடகத்தின் இந்த செயலானது உச்சநீதிமன்றத்தின் ஆணையை மீறுவதாக இருப்பதாகவும் தமிழ்நாடு அரசும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தமிழ்நாட்டிற்கு நீர் வழங்க முடியாது என கர்நாடக அரசு கூறுவதை வன்மையாக கண்டித்து தற்பொழுது அறிக்கைகள் வாயிலாக தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் காவிரி நீர் விவகாரத்தில் மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இதில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், செயலர் மணிவாசகம், சட்டத்துறை வல்லுநர்கள், திமுக சார்பில் R.S. பாரதி, அதிமுக சார்பில் S.P. வேலுமணி, O.S. மணியன், காங்கிரஸ் சார்பில் செல்வ பெருந்தகை, பாமகவில் G.K. மணி, அதே போல ஜவாஹிருல்லா, வேல்முருகன், ஈஸ்வரன், பாஜக சார்பில் கரு நாகராஜன், அதே போல கரு முருகானந்தம், தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் வேல்முருகன், CPM சார்பில் நாகை மாலி, CPI சார்பில் தலி ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்று இருக்கின்றனர். இந்த கூட்டத்தில் அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களுடன் கலந்தாலோசித்து சட்ட வல்லுநர்களின் கருத்துக்களை பெற்று தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்த முடிவுகள் சில எடுக்கப்பட இருக்கிறது. இந்த முடிவுகள் மிகவும் முக்கியமான முடிவுகளாகவும் பார்க்கப்படுகிறது. பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டு தீர்மானங்களும் கொண்டு வரப்பட உள்ளதாக தெரிகிறது. தற்பொழுது அனைத்து கட்சியில் இருந்து வந்திருக்கக்கூடிய சட்டமன்ற கட்சி அந்த உறுப்பினர்களிடம் அவர்களது கருத்துக்கள் பெறப்பட்டு அந்த கருத்துக்களை வைத்து தமிழ்நாடு அரசானது காவிரி நீர் விவகாரத்தில் சில முக்கிய முடிவுகளை எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரவீன்.